எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சி ப்ரைஸ் பேச பற்றி கிரிப்டோ கரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த பொங்கல்னால கொஞ்சம் நானும் பிஸி ஆகிட்டேன். ஓகே ரைட். ஸோ பார்த்துக்குவேன் நன்றி. ஸோ இப்போ நான் வந்து பிடிசி யூஎஸ்எட்டில் சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $99,768 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ போன வாரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியராக ட்ராப் கொடுத்தது. ஓகேங்களா? அந்த ட்ராப் எதுவுக்கும் வந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட $91,000 நான் சொல்கிறது போகிற வாரங்க, $91,000 கீழே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு கீழே வந்து இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் 90,000 கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி வச்ச அந்த 89,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை அழகாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பவுன்ஸ் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியாங்க. இந்த சப்ளை ஏரியா வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போகும்போது தான் ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதாவது சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 97,350 96,250. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 hour கேண்டலில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், இந்த சப்ளை ஜோனு அழகாக எவ்வளோ நேரம் வந்து கரெக்டாக அந்த இடத்த உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்குன்ட்டு. நேற்று சாயந்தரம் தான் நம்மளுக்கு, அதாவது நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இந்த சப்ளை ஜோனை அழகாக பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஜோன் வந்து இப்போ இன்வேலிட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்ளை ஜோன் நடுவில் எந்த சப்ளை ஜோனும் இல்லைங்க, அடுத்த சப்ளை ஜோனை நோக்கி தான் போவோம். அடுத்த சப்ளை ஜோன் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா $103,000 $106,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. $103,000 $106,500. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை நோக்கி தான் ப்ரைஸு போகுது. சரிங்களா? அது ஒரு பாயிண்ட். நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 98க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா நல்ல ஒரு புல்லிஷ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்று கேண்டல் க்ளோஸ் வச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு மேலே போய் க்ளோஸ், அதாவது $100,000 மேலே போய் க்ளோஸ் வச்சுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் சைன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்னைக்கு அப்படி ப்ரைஸு கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ 98,000 வரைக்கும் வரலாம். மேபி கீழே வந்ததுன்னா அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் வந்ததுன்னா 98,000. ஓகே, ஸோ 98,000 ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஸோ 98,200 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து மேபி டச் ஆகிட்டு அகெயின் ப்ரைஸு மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ வந்ததுன்னா ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்தே திரும்பினா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. வந்தால் அதிகபட்சம் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் திரும்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த சப்ளை ஏரியாவுக்கு போவோம். ஸோ இந்த சப்ளை ஏரியாவில் மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் ஆகிறான்றது பார்த்து நம்ம அடுத்தடுத்து வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிடிசி பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. ஸோ புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா, நான் 3 நாளாக வந்து வீடியோவே போடலங்க. ஸோ 3 நாளாக இல்லை, 4 நாள் 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ போடல. பட் ஆனால் டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் வந்து ரெகுலராகவே அப்டேட் கொடுத்துன்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தீரியம்க்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ இத்தீரியம் என்ன கதை அப்படின்னு பார்ப்போம்னா, ஸோ இத்தீரியம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா ஒன்று இருந்தது. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் என்ன பண்ணால் கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு மேலே ட்ரை பண்ணால் வேணால் போக முடியல. அகெயின் ப்ரைஸு கீழே வந்து இந்த ஸ்டாப் லாஸுக்கு கீழே மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டான். அதாவது இந்த விக்குக்கு கீழே நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணி இப்போ மேலே ஏறுறான். இப்போ இந்த இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3,700 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சாலே அகெயின் ப்ரைஸ் ஒரு புல் பேக் எடுத்துட்டு ப்ரைஸ் அக்ரெசிவாக மேலே போகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளாக வந்து இத்தீரியம் வந்து சைடு வேலே நின்றுன்னு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்காக வெயிட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இது வந்து அழகாக வந்து
ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்து வருது ஓகேங்களா, ஃபாலிங் வெஜ் மாதிரி வருது. ஸோ இதை வந்து மேலே பிரேக் பண்ணான்னா புல் பேக்கு அக்ரெசிவாக புஷ் மேலே போகும். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து நல்லாவே புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட் வீடியோவில். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹையை கட் பண்ணும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 75% ஃபெயிலியர் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு 90 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அது ஆக்டிவேட் ஆகும், அது வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 90 கீழே வந்து க்ளோஸ் வைக்க முடியல, விக்கு மட்டும் தான் வச்சுருக்கான். இப்போ 103க்கு மேலே ஓகேங்களா, ஓகே 103னே வச்சுக்கலாம் ரவுண்டா ஓகேங்களா. 103க்கு மேலே கேண்டில் போயிடுச்சுன்னா ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பிடிசியோட அப்டேட்டு. ஸோ ஈத்தீரியமோட அப்டேட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பிக்கு வரும். ஸோ எக்ஸ்ஆர்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர்பி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து $3.32 நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஹையாக இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து ஹை ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் என்னை பொறுத்தவரைக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹைப்பும் ஓவராக வருது ஓகேங்களா. ஸோ நம்மளோட பாலிசியே இதுதான், ஆசை காட்டுறதுல பயப்படணும், பயம் காட்டுறதுல ஆசைப்படணும் சரிங்களா. இதில் வந்து நிறைய ஹைப்பும் இருக்குது. ஸோ ப்ரைஸும் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் பீரியடும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. இன்னும் 2 மாதம் இல்லை 3 மாதம் தான் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ மேபி ஏதாவது ஒரு ரிவர்சல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ஆர்பிலேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையான வந்துருச்சு. நான் சொல்லணும் ஏன் $13 வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்னா, சொலானோக்கு நிறைய டைம் வந்தது ஓகேங்களா. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொலானோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டைம் ஹையாண்ட போகும்போது கொஞ்சம் தூரம் வைக்க நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சொலானோவில் வந்து நான் வந்து வெளியில் வரத்துக்கு பிளான் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ஆர்பியும் சொலானோலாம் சுற்றி நிறைய நியூஸ் வருது ஓகேங்களா. ETF அப்ரூவ் அப்படிலாம் நியூஸ் வருது. ஸோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டைமில் ஓகேங்களா. இந்த பீரியடில் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 2025 இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பற்றின நல்ல குட் நியூஸாக வரும் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராப்போட உச்சக்கட்ட நல்லா தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், இந்தியன் மார்க்கெட்டில் கூட இந்தியாவுக்குள்ளே கூட கிரிப்டோவில் வந்து டேக்ஸ் கம்மி பண்ண போகிறாங்கன்றது கேள்விப்பட்டேன். அது ரூமராக என்னன்றது தெரியல. ஸோ அது கன்ஃபார்மாக தெரியல, ரூமராக கூட இருக்கலாம் சரிங்களா. பட் நான் வந்து ஏற்கனவே 2023 நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து அதாவது அப்போ வந்து கிரிப்டோ டேக்ஸ் 30% போடும்போது நான் சொல்லியிருப்பேன். என்ன பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், 2025 மேபி நம்மளுக்கு டேக்ஸ் கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நல்லதுக்கு கிடையாது ஓகேங்களா. இப்போ டேக்ஸ் கம்மி பண்ணுறது நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லதானேப்பா இதுதான்ப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் அப்படி சொல்லலை. அதாவது எப்படின்னா எது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ட்ரெண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் இருக்குது சரிங்களா. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷோட கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஓகேங்களா. இப்போது இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸை கம்மி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸை கம்மி பண்ணுறாங்கன்னா அது ஒரு குட் நியூஸ் ஓகேங்களா, பெரிய குட் நியூஸு. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆவாங்க ஓகேங்களா. நிறைய ரீட்ரெயிலர் ட்ரேடர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரலான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, 2022 வந்து பிடிசி வந்து $15,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா $1,00,000 இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2025 நம்ம $1,00,000 போட்டோம்னா இந்நேரத்துக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வந்திருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம இதில் $1,00,000 போட்டோம்னா அடுத்த 2 வருஷத்துல இன்னொரு எப்படியும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் போவோம், 4 லட்சம் 5 லட்சம் போவோம் அப்படின்னு வந்து நினப்பில் வருவாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னன்னா ட்ராப் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தலை மேலே கொடுத்து அவங்க கிட்ட இவங்களோட காயின்ஸ் எல்லாம் வித்துட்டு இவங்க எஸ்கேப் ஆவாங்க ஓகேங்களா. ஸோ இதே தான் நாமளும் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ உங்களை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரு குட் நியூஸாக மார்க்கெட்டில் வருதுன்னா அது நல்லதுக்கு கிடையாது. மார்க்கெட்டோட அதுவும் இந்த பீரியடில் 2025 இந்த பீரியடில் சுற்றி நல்ல நியூஸ் தான் வரும் ஓகேங்களா. வருதுன்னா ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க. ஸோ அட்ராக்ட் ஆகாதீங்க சரிங்களா. அட்ராக்ட் ஆகிற மாதிரிலாம் நியூஸ் வரும், ஆனால் அட்ராக்ட் ஆகாதீங்க ஓகேங்களா. அப்படி அட்ராக்ட் ஆகிற மாதிரியும் இல்லை ஏதாவது குட் நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, ஆசை காட்டுறதுல பயப்படணும்,
பயங்காட்டுறதுல ஆசைப்படணும். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியடில் ஃபுல்லாக ஆசை காட்டுவாங்க. ஆசை காட்ட காட்ட நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கணும். ட்ரெண்டு ஒரு வேளை முடியுதோன்ட்டு. ஓகேங்களா? ஸோ கனெக்டர்லேயே இருப்போம். ஸோ டெலகிராம்லேயே ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கனெக்டர்லேயே நான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து என்னால் வீடியோ போட பார்க்குறேன். அப்படி வீடியோ போட முடியலன்னா நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் வந்து கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ரெகுலராக வந்து அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்ஆர்பியை தான் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். எக்ஸ்ஆர்பியை சொல்லணும் ரொம்ப வந்து ஹைப் நியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த ஹைப் நியூஸ் வந்தாலே நான் பயப்படுவேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸும் நல்லா ரீச் ஆகி மேலே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வருதுன்னா ஸோ இதே மாதிரி தான் இத்தீரியமும் பண்ணாங்க. இத்தீரியம் ETF வரும்போது அப்ரூவ் ஆனவொன்னே மேலே போனாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் விழுந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் வர குட் நியூஸ் எல்லாமே ட்ராப்பு தான். எந்தெந்த இடத்துல குட் நியூஸ் வருதோ அது எல்லாமே மேக்ஸிமம் ட்ராப்பாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி ஏதாவது குட் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கும் வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நானும் பார்க்குறேன். ஓகேங்களா? குட் நியூஸ் வந்ததுன்னா ட்ராப்பு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. குட் நியூஸ் வந்ததுன்னா ட்ராப்பு. ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி